ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிட்டி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இனி பற்றின தரமான சூப்பரான விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட் போச்சு. ஆனால் இன்னும் பயங்கரமாக இருக்குன்னு நான் எதிர்பார்த்தேன். பட் அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். பட் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லாவே போச்சு அப்படி சொல்லலாம். ஏன்னா நம்ம பேசின விஷயங்கள் அதெல்லாம் எடுக்காமல் அங்கே அவருக்கு என்ன மனசில் பாதிச்சு அதை வச்சு ரோஸ்ட் பண்ண விஷயங்கள் தான் நம்ம பார்க்க முடிஞ்சு. பட் இருந்தாலும் செமையாக இருந்துச்சு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்க. பயங்கரமான டாஸ்க். இங்கே யார் ரியலாக இல்லாமல் ரியலாக இருக்காங்க நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்கு ஒரு ப்ரொமோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் விஜய் பார்வதியை போட்டு புரட்டு எடுத்துருப்பாங்க. அந்த டாஸ்க் வந்த உடனே நம்ம விஜய் சேதுபதி சொன்ன உடனே எல்லாருமே அட்டாக் பண்ணது பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி விஜய் பார்வதி. ஏன்னா விஜய் பார்வதி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நடிக்கிறாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கனி அவங்க பேசும்போது ஆப்போசிட்டில் மக்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கிளப்ஸ். ஏன்னா கனி என்ன சொன்னாங்கன்னா உண்மையாக நம்ம யோசித்த விஷயங்கள் தான். துஷார் கேப்டன் ஆகும்போது விசில் அடித்து கைத்தட்டி செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. இதுதான் நியாயம், இதுதான் நடுநிலைமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவனோட தேவை இருந்துச்சு. இப்படிலாம் பண்ணால் கவர் பண்ணால் தான் சொம்படிச்சாதான் அவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார்ன்ற மாதிரி. அதே ஆள் அதே துஷார் கேப்டன் ஆனதுக்கப்புறமா நந்தினி ஒரு இடத்துல ரொம்ப பிரேக் டவுன் ஆகி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அந்த நேரத்தில் இவங்க கூட போய் நான் நிற்கிறேன்ற மாதிரி சீன் போட்டாங்க. அது ரியலாக இல்லை, ரீல் மாதிரி இருந்துச்சு. அப்போ துஷார் போய் சொல்கிறாரு. அப்போது துஷாரை கொஞ்சம் கூட மதிக்காமல் ரொம்ப மட்டமாக பண்ணாங்க. அது எனக்கு பார்க்கறதுக்கு அது அப்படி ரியலாக தெரிஞ்சிச்சு சார், ரியலாக தெரியல அப்படின்னு ஒன்று கிளாப்ஸ் அள்ளுது. பயங்கரமாக இருந்துச்சு. அதே மாதிரி ஆதரவு என்ன சொன்னாங்கன்னா சரியான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. ஏன்னா இது அன்னைக்கே எனக்கு தோணுச்சு. என்னென்னா இந்த கதை சொல்ல போகிற டாஸ்க் ஒன்று வச்சுருந்தாங்க, ஸ்டோரி டெல்லிங். அதில் நம்ம பிரவீன் காந்தி சூப்பராக ஒரு ஸ்டோரியை அழகாக சொல்லியிருப்பார். அதுக்கு முன்னாடி நான் அப்படின்ற மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிருப்பார். ஆரம்பித்த உடனே விஜய் பார்வதி முந்திரி கொட்ட மாதிரி ஆரம்பிச்சிருப்பாங்க. அண்ணே என்ன 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 உங்களை பற்றி மட்டும் சொல்லுங்கள், இதெல்லாம் சொல்லாதீங்க தேவையில்லாமன்னு இருமான்னு சொல்லிட்டு அவர் டென்ஷன் ஆகிட்டு கொஞ்சம் ஹார்ஷாக கத்திருப்பார். எனக்கு கோவம் அவருக்கு. இது என்னோட இடம், இந்த இடத்துல நீ இப்படி பண்ணுறீங்க, வேணா என்ன சொல்லணும் முதல்ல கேட்காம என்னம்மா பண்ணுறேன்னு சொல்லிட்டு டென்ஷன் இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கதையை கேட்டதுக்கப்புறமா வாவ் சூப்பர்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அதை இங்கே அழகாக ஆதிரை எடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா அப்பயே கால் மேலே போட்டு ஒரு மாதிரி பார்த்துருப்பாங்க. அந்த பார்வை எல்லாமே ஒரு மாதிரி இருக்குது. அப்பயே அவர் சொல்லுவார் பிரவீன் காந்தி, இந்த மாதிரிலாம் பார்க்காதீங்கம்மா, கால் மேலே காலை போட்டு இந்த ஆற்ற இதெல்லாம் வேணாம், ஏன் என் காலம் நான் போடக்கூடாதான், ஏன் இதுக்கு முன்னாடி இந்த சீசனில் யாருமே பண்ணல அப்படிலாம் பேசிட்டு கடைசியில் உங்கள் கதை சூப்பர் அப்படின்னு சொன்ன ஒரு இது லைட்டாக அப்படி போடுவாங்க. லைட்டாக இப்போ கமருதீனே பார்த்தீங்கன்னா திவாகர் கிட்ட சண்டை போடும்போது ஒரு விஷயம் பண்ணுவாங்க கமருதீனுக்கு ஆப்போசிட்டாக. அதே கமருதீன் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது அவர் விஜய் பார்வதிக்கு பிடிக்காதவங்க கிட்ட யாருக்கிட்ட சண்டை போட்டார்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கமருதீனுக்கு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இங்கே ஒரு பயங்கரமான பிரளயத்தை பிரித்து அதுக்கப்புறமா பிரவீனும் வந்தார். அவருமே விஜய் பார்வதியை சொன்னார். என்ன சொன்னார்னா, யார் எந்த பாயிண்ட் எடுத்து வச்சாலும் சரி அந்த பிரச்சனை அவங்களுது, அந்த பாயிண்ட்டு அவங்களுது அப்படின்னே எல்லாத்தையுமே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போட்டு வெளுத்து பாவம் அந்த அம்மா கண்ணீர் வச்சுருந்தார். ஸோ நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இந்த விஜய் பார்வதி அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி கனி இப்போ நல்லா போல்டாக இந்த ஒரு வாரத்திலே அதுவும் பிக் பாஸ் கூப்பிட்டு பேசுனதுக்கப்புறம் இவ்வளோ போல்டாக செம்மையாக பேசுகிறாங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஃபேவரட்டான கண்டஸ்டன்ட் யாருன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.